அவ்வளோ பெரிய சுந்தரவன காட்டுல ஒரே ஒரு மாம்பழம் தான் இருந்தது. அந்த மரத்துல நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி துவக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த மரத்துல உள்ள பழனில எந்த பறவைகளும் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மரத்தோட உச்சியில வீடு கட்டியிருந்த காகங்கள் தான் அதுக்கு காரணம். அவங்க வீடு கட்டி இருக்கிற அந்த மரம் தங்களுக்கு தான் சொந்தம்னு எல்லா பறவைகளுக்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தாங்க. அதையும் மீறி எந்த பறவையாவது அந்த மரத்துல இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணலாம் அந்த பறவையை கொஞ்சம் கூட இறக்க இல்லாம அடிச்சு விரட்டுவாங்க. இந்த சமயத்துல ரீட்டா கிளி காங்கல் வீழ்ந்த வழியா பறந்து வந்தது. இப்படி பறந்து வந்த ரீட்டா கிளிக்கு மாம்பழங்களை பார்த்த உடனே அதை சாப்பிடணும் போல ஆசை வந்துடுச்சு. இருந்தாலும் ரீட்டா கிளிக்கு காங்கலை பத்தி நல்லாவே தெரியும். அவனால ரீட்டா கிளி காங்கல் வீட்டு ஜன்னல் பாப்பப்போ உண்மை யார் இருக்காங்கன்னு பாத்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள காங்கல் 2 பேரும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. காகங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம ஒரு மாம்பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவோம். இப்படி நினைச்ச ரீட்டா கிளி உடனே பறந்து போய் ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக மாமரத்துல உட்காந்துச்சு. இந்த சமயத்துல மரக்கிளைகள் ஆடுற சத்தத்தை கேட்ட கோரிக்காம கண்ணு வச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தது. பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்த கோரிக்காவும் மாம்பழத்தை பெருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ரீட்டா கிளிய பாத்துடுச்சு. உடனே தாவைகள் ரீட்டா கிளி மேல பாஞ்சு அதை அடிக்க ஆரம்பிச்சது. அடிக்காத அடிக்காத கோரி, என்ன அடிக்காத, என்னை விட்டுடு, என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு. ரீட்டா கிளி இப்படி கத்தின உடனே கோரி அடிக்கிறது நிறுத்துச்சு. கோரி, நான் இந்த வழியா பறந்து போறப்ப இந்த பழங்களை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்தது. அதனாலதான் ஒரே ஒரு பழத்தை பறிச்சுக்கிட்டு போகலாம்னு இங்க வந்தேன். தயவு செய்து என்னை விட்டுடுங்க. வீட்டுக்கு வெளியில நடந்த பேச்சு சத்தத்தை கேட்ட காலுக்காக்கும் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. கோரி, இந்த ரீட்டாவை இப்ப மட்டும் ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடு. இதுக்கப்புறம் அது இங்க வந்தா உயிரோட போகாது. காலுக்காக இப்படி சொல்ல பிறகு கோரிக்காக ரீட்டா கிளி அங்கிருந்து போக சம்மதிச்சது. ரீட்டா கிளி பிறகு உயிர் தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ரீட்டா கிளி போனதுக்கு அப்புறம் காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த மரத்துல இருந்த மாம்பழங்களை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சோனா குருவியோட அம்மா சோனா குருவிய பாக்குறதுக்காக அவங்க காட்டுக்கு வந்தாங்க. சோனா, உங்க காட்டுல ஒரு மாமரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்குமா? அந்த மரத்துல இருந்து எனக்கு ஒரு மாம்பழம் பறிச்சுக்கிட்டு வர முடியுமா? அம்மா, நான் போய் பாட்டிக்காக கால் அங்கிள் கிட்ட ஒரு மாம்பழம் கேட்டு வாங்கிக்கிட்டு வரவா? இல்ல பியூட்டி, நீ போக வேண்டாம். இந்த காங்கல் கோவக்கார காங்கல், அதனால நானே போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். அம்மா, நானும் உங்க கூட வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய அம்மா கூட காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி காங்களோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காக கதவை திறந்துகிட்டு வெளியில வந்துச்சு. காலம்னா, என்னோட அம்மா பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு மாம்பழம் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சோனா குருவி கேட்டதுக்கு காலுக்காக பதில் சொல்றதுக்கு முன்னாடி கோரிக்காக அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. சோனா, வந்தது உங்க அம்மா தானே? எங்க அம்மா இல்ல. உங்க அம்மாவுக்கெல்லாம் மாம்பழம் கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. போங்க இங்க இருந்து. மாம்பழத்தை வாங்கறதுக்காக அம்மா வந்திருக்காங்க, ஆட்டுக்குட்டி வந்திருக்காங்கன்னு ஏதோ காரணத்தை சொல்லி வாசல்ல வந்து நிக்க வேண்டியது. இந்த மரத்துல உள்ள மாம்பழங்களை நாங்க மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆண்டி, உண்மையிலேயே இந்த மாம்பழத்தை நாங்க சாப்பிடறதுக்காக கேட்டு வரல. எங்க பாட்டி தான் ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் வந்தோம். யாரு ஆசைப்பட்டாலும் சரி, எங்க கிட்ட இருந்து மாம்பழம் வாங்க முடியாது. தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க, இல்லன்னா கோரிக்கு கோபம் வந்துடும். காலுக்காக இப்படி சொன்னதும் சோனா குருவியும் பியூட்டியும் அங்க இருந்து சோர்ந்து போன மனசோட பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் பியூட்டி தன்னோட பாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்பிச்சு. பாட்டி பாட்டி, இந்த பக்கம் அடர்த்தியான காடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அம்மா என்ன ஒரு தடவை கூட அங்க அழைச்சிக்கிட்டு போனதே இல்ல. நீங்களாவது என்ன அங்க அழைச்சிக்கிட்டு போங்க. அம்மா அழைச்சிக்கிட்டு போகலன்னா என்ன? நான் உன்னை கண்டிப்பா அழைச்சிக்கிட்டு போறேன். இன்னைக்கு நாம 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள போறோம். இப்படி பேசின சோனா குருவியோட அம்மா பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அடர்த்தியான காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. காட்டுக்குள்ள போனவன் சோனா குருவியோட அம்மா ஒரு மரத்துல உட்காந்துட்டாங்க. பாட்டி, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. நான் கொஞ்ச தூரம் பறந்து போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு.
பியூட்டி இந்த மாதிரி பறந்து போன சமயத்துல அங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கிறத பார்த்துச்சு. இந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அத பார்த்த பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமாயிருச்சு. மாம்பழம், ஐ மாம்பழம், மாம்பழம், நிறைய மாம்பழங்கள் இருக்கிற ஒரு மாமரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி துள்ளி குதிச்ச பியூட்டி பிறகு இந்த விஷயத்த தன்னுடைய பாட்டி கிட்ட சொல்றதுக்காக பறந்து போச்சு. பாட்டி பாட்டி, இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கு. அப்படியா? இந்த இடத்துல மாமரம் இருக்கா? ஆமாம் பாட்டி, சீக்கிரம் என் கூட வாங்க, அந்த மாமரத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னோட பாட்டியை அழைச்சு விட்டு மாமரம் இந்த இடத்த பார்த்து பறந்து போச்சு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய மாமரம், அதுல எவ்வளவு பழங்கள் காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்க. அந்த காகங்கள் அவங்க கிட்ட உள்ள மாமரத்தை அவங்களே வச்சுக்கட்டும். இதோ நமக்குன்னு ஒரு மாமரம் கிடைச்சிருச்சு. காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் இந்த மாம்பழத்தை சாப்பிட வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். பிறகு பியூட்டியும் அவங்க பாட்டிக்கும் வயிறு நிறைய மாம்பழங்களை சாப்பிட்டாங்க. பிறகு கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அம்மா, இந்த மாம்பழம் ரொம்பவும் ருசியா இருக்கு. இதுக்கப்புறம் மாம்பழத்தை நினைச்சு நம்ம ஏங்க வேண்டியதில்ல. நினைச்ச நேரம்லாம் மாம்பழத்தை சாப்பிடலாம். அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டுல பயங்கரமா சூறாவளி வீசுச்சு. இப்படி பலமா வீசின காத்தால காட்டுல இருந்த மரங்கள் எல்லாம் அப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டு இருந்தது. இப்படி மரங்கள் தொடர்ந்து ஆடினதால காலுக்காக குடியிருந்த மரத்துல இருந்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே வந்துடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மற்ற பறவைகள் எல்லாம் காவல் 2 பேரும் கண் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே கிடந்த மாம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பொழுது நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த காலுக்காகவும் கொடிக்காகவும் தங்களுடைய மாம்பழத்துல ஒரு மாம்பழம் கூட இல்லாத பார்த்து அதிர்ச்சியானாங்க. காலுஜி, என்ன இது? நம்ம மாமரத்துல நேத்து நிறைய மாம்பழங்கள் இருந்தது, ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு மாம்பழத்தை கூட காணோம். கோரி, நேத்து ராத்திரி பலமா காத்து வீசின மாதிரி இருந்தது. நான் ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டேன். கடைசியில உண்மையாவே காத்து வீசி நம்ம மரத்துல இருந்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். காலுஜி, மாம்பழங்கள் கீழே விழுந்தா அது இங்கதானே கிடக்கணும். ஆனா மரத்துக்கு அடியில ஒரு மாம்பழம் கூட இல்லையே. கோரி, இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் இந்த மாம்பழத்தை பறிக்க எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? உடனே வாங்க, எல்லா பறவைகள் வீட்டுக்கும் போய் அவங்க வச்சிருக்க மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு வருவோம். மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போனவங்க அப்படியேவா வச்சிருப்பாங்க? இந்நேரம் எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. நாம போனா நமக்கு மாம்பழம் கிடைக்காது, மாங்கொட்டை தான் கிடைக்கும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுஜி, மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாங்கோரி, எனக்கு கூட மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆசைப்பட்டு என்ன பண்றது? நம்ம மரத்துல இருந்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து நாசமா போயிடுச்சு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி ஒரு கூடு நிறைய மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த வழியா பறந்து போச்சு. காலுஜி காலுஜி, அங்க பாருங்க, இந்த சோனா குருவி ஒரு கூட நிறைய மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு போகுது. அப்படியா? சீக்கிரமா வா, நாம போய் சோனா குருவி கிட்ட இந்த மாம்பழத்தை அது எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வருதுன்னு கேட்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவியை வழி மறைச்சு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனா சோனா, நீ இந்த மாம்பழங்களை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வர? அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒரு மாமரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு மாமரம் இருக்கு. நான் இந்த பழங்களை அங்கிருந்துதான் பறிச்சுக்கிட்டு வரேன். சோனா, எங்களோட மாமரத்துல இருந்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இப்படி விழுந்த மாம்பழங்களை யாரு எடுத்துக்கிட்டு போனாங்கன்னே தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எது நடக்கிறதோ அது நன்றாகதான் நடக்கிறது. நம்ம வசதியா இருக்கும் போது தலகணத்துல ஆடாம அமைதியா இருக்கணும். கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு நாள் ஒரே ஒரு மார்கோயை கேட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க? 2 பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. இப்படி பேசின சோனா குருவி பிறகு தன்னுடைய மாம்பழ கூடைய கட்டிட்டு அங்கிருந்து பயந்து போயிடுச்சு. பிறகு அடுத்து வந்த நாட்கள்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் சோகமா தங்களோட மாமரத்து மேல உட்கார்ந்துருக்க மற்ற பறவைகள் எல்லாம் அடர்த்தியான காட்டுக்குள்ள இருந்த மாம்பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. என் புள்ள இந்த மாதிரி 2 நாளா இருமிக்கிட்டே இருக்கான். இவரு என்னடான்னா எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காரு. அம்மா அம்மா, இருமி இருமி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. டேய், இவரை நம்பினா வேலைக்கு ஆகாது. நீ வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன்.
இப்படி சொன்ன கோரிக்காகும் ஜக்குவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. டாக்டர், என் பையனுக்கு ஒரு வாரமா இருமல் இருந்துகிட்டே இருக்குது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். இருமல் நிக்கவே இல்ல. ராத்திரி எல்லாம் தூங்காம இருமிக்கிட்டே இருக்கான். அப்படியா? அவன் அந்த பெட்ல படுக்க வைங்க. பிறகு பறந்து டாக்டர் பெட்ல படுத்திருந்த ஜக்குவை நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. கோரி, இது குளிர்காலத்துல சாதாரணமா எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் குடுக்கற மருந்த கொடுங்க. அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு 3 நாளைக்கு அவிச்ச முட்டை கொடுங்க. டாக்டர், இதையெல்லாம் கொடுத்தா என்னோட பையனுக்கு இருமல் போயிடும் தானே? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சா இருமல் கண்டிப்பா போயிடும். டாக்டர், நீங்க சொன்னது எல்லாத்தையும் செய்யறேன். என் பையனை விட்டு இந்த இருமல் போனா போதும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன ஜக்கு மறுபடியும் இரும்ப ஆரம்பிச்சான். ஜக்குவோட இருமல் சத்தம் கேட்ட காலுக்காகவும் எழுந்திரிச்சு உட்காந்தது. காலுஜி, நம்ம பையனுக்கு தொடர்ந்து 3 நாள் அவிச்ச முட்டை கொடுக்கணும்னு பருந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா போய் முட்டை வாங்கிக்கிட்டு வாங்க. என்னது, முட்டை வாங்கிக்கிட்டு வரணுமா? முட்டை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. எங்க அம்மா பேச்ச கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவனுக்கு முட்டை வாங்கறது கூட உங்களால சம்பாதிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கோரி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு முட்டை தானே வேணும்? இரு, நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. கையில 1 ரூபா கூட இல்ல. நாம எப்படி முட்டை வாங்குறது? சரி, புறாவோட கடையில போய் கடன் சொல்லி ஒரு முட்டை வாங்கிக்கிட்டு போவோம். புறா, ஒரு முட்டை என்ன விலை? ஒரு முட்டை 20 ரூபா. என்னது, ஒரு முட்டை விலை 20 ரூபாயா? இங்க பாரு காலு, என்கிட்ட இருக்கிறதுலாம் சாதாரண முட்டை இல்ல, நாட்டுக்கோழி முட்டை. அதனாலதான் இந்த விலை. சரி, முட்டையோட விலை 20 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளவு வேணாலும் வச்சுக்க. எனக்கு இப்போ ஒரு முட்டை கொடு. இந்த முட்டைக்கு நாளைக்கு வந்து பணம் தரேன். நான் இந்த முட்டைய கடனுக்கு வாங்கிக்கிட்டு வந்து வைக்கல, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால என்னால இந்த முட்டைய கடன் கொடுக்க முடியாது. உடனே ஏமாற்றமான காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி கொஞ்ச தூரம் பறந்து போன காலுக்காகவும் ஒரு கூட்டுல ஒரு முட்டை மட்டும் தனியா இருக்கிறத பாத்துருச்சு. அதை பார்த்த காலுக்காகவும் உடனே அந்த கூட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்தது. இந்த கூடு ரீட்டா கிளியோட கூடு. அப்பன்னா இந்த முட்டையும் கிளியோட முட்டையா தான் இருக்கும். வேற வழியே இல்ல. கோரியோட வாயை மூடணும்னா இந்த முட்டையை இப்ப எடுத்துக்கிட்டு தான் போயாகணும். ரீட்டா, என்ன மன்னிச்சிரு. இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தது. யாரும் அந்த இடத்துல இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் பிறகு ரீட்டா கிளியோட முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, இந்த முட்டையை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்ன இது அதிசயமா கேள்வி கேட்குற? எல்லாரும் எங்கிருந்து முட்டை வாங்கிக்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் புறாவோட கடையில இருந்து நான் முட்டை வாங்கிக்கிட்டு வரேன். ஒரு முட்டையோட விலை 20 ரூபா. இந்த புறாவுக்கு இப்ப பேராசை அதிகமாயிடுச்சு. 20 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு குருவி முட்டை மாதிரி இருக்கிற இந்த சின்ன முட்டையை கொடுத்துருக்கு. என்னது, குருவி முட்டை மாதிரி இருக்கா? நல்ல வேளை கிளி முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லல. பிறகு கோரிக்காக அடுப்பை பத்த வச்சு காலுக்காக எடுத்துட்டு வந்த முட்டையை அவிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த முட்டையை எடுத்து ஜக்குவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சாப்பிட்றா ஜக்கு, நல்லா சாப்பிடு. உங்க அப்பா எப்படியும் இன்னும் 2 நாளைக்கு உனக்கு முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கோரி, நான் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில இல்ல. யார் கூட்டுல இருந்தாவது எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில தான் இருக்கேன். போச்சு போச்சு, என்னோட முட்டை போயிடுச்சு. முட்டைய கூட்டுல வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இப்பதான் போனேன். அதுக்குள்ள யாரோ என்னோட முட்டைய திருடிக்கிட்டு போயிட்டாங்க. தன்னோட கூட்டுல இருந்த முட்டை இப்ப திருட்டு போனதை நினைச்சு ரீட்டாக்கிளி ஆய ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் ஆயுத ரீட்டாக்கிளி பிறகு சோனா குருவியை பார்க்க பறந்து போச்சு. சோனா சோனா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டாங்க. கூட்டுல முட்டைய வச்சுட்டு தண்ணி குடிக்க தான் போனேன். திரும்பி வந்து பார்த்தா முட்டை அங்க இல்ல. ரீட்டா, நம்ம காட்டுல முட்டை திருடு போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்ப புதுசா யாரு முட்டையை திருட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். முட்டை வாங்க காசு இல்லாத காலுக்காகவும் பிறகு மறுபடியும் முட்டையை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. ரொம்பவும் உயரமா பறந்து போய் எந்த கூட்டுல முட்டை இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு கூட்டுல முட்டை இருக்கிறத பாத்துருச்சு. பிறகு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜக்கு, உங்க அப்பா என்னதான் சோம்பேறியா இருந்தாலும் தன்னோட பையனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாரு. இன்னைக்கு உங்க அப்பா உனக்காக முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க.
என்னங்க, நேத்து வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு கோரி, நம்ம புல்ல சாப்பிட்றதுக்கு தினமும் முட்டை கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. கோழி நாம நினைச்ச மாதிரி முட்டை இடாது. பிறகு கோரிக்காக அந்த முட்டையை எடுத்து அவிச்சு தன்னோட பையன் ஜக்குக்கு கொடுத்துச்சு. காலுஜி, இப்ப 2 நாளா நம்ம பையனுக்கு மருந்து கூட சேர்த்து முட்டைய கொடுத்த உடனே இருமல் இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நாளைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில நதிக்கரைக்கு தண்ணீர் எடுக்க போன சோனா குருவி அங்க கோரிக்காகத்தை சந்திச்சது. கோரி அக்கா, உங்க பையனுக்கு இப்ப இருமல் எப்படி இருக்கு? போன வாரம் அவனை பாக்குறப்ப ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான். இப்ப பரவாயில்ல சோனா. மருந்து டாக்டர் மருந்து குடுக்கற 3 நாளைக்கும் அவிச்ச முட்டை கொடுக்க சொன்னாரு. அவர் சொன்னபடி 2 நாள் முட்டை கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டா என் பையனுக்கு இருமல் சுத்தமா சரியா போயிடும். கோரிக்கா அவன் முட்டைய பத்தி பேசின உடனே சோனா குருவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது, அவிச்ச முட்டையா? ஆமா, முட்டை நீங்க எங்க வாங்குறீங்க? வேற எங்க வாங்குவோம்? எல்லாரும் வாங்குற மாதிரி புறா கடையில இருந்து தான் காலுஜி முட்டை வாங்கிட்டு வராரு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. புறாண்ணா கிட்ட போய் இத பத்தி விசாரிச்சாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு புறாவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. சோனா, காளி என்கிட்ட வந்து காசு இல்ல, முட்டைய கடனா கொடுன்னு கேட்டுச்சு. நான் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இங்க இருந்து போயிடுச்சு. அவ்வளவுதான். மத்தபடி காலு இதுவரைக்கும் என்னோட கடையில இருந்து ஒரு முட்டை கூட வாங்கவே இல்ல. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா நம்ம காட்டுல முட்டை திருடு போறதுக்கும் இந்த காலனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சோனா, நீ இப்ப முட்டையிட்டு இருக்கல்ல? ஆமா புறாண்ணா, நான் முட்டையிட்டு 3 நாள் ஆகுது. அது சரி, ராணா குருவி எங்க? அவரு வேலை விஷயமா பக்கத்து காட்டுக்கு போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். சோனா, எதுக்கும் நீ உன்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்க. முட்டைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. புறாண்ணா, நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு பயம் வருது. இப்ப கூட என் கூட்டுல முட்டை தனியா தான் இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக அந்த வழியா பறந்து போச்சு. சோனா, காலுக்காக உன்னோட கூட்டு பக்கமா பறந்து போகுது. வா, பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு காலுக்காக பின்னாடியே பறந்து போனாங்க. சோனா குருவியோட கூட்டுல முட்டை தனியா இருக்கிறத பார்த்த காலுக்காக அங்க போய் உட்கார்ந்தது. ஆஹா, 3வது நாளும் நமக்கு முட்டை கிடைச்சிருச்சு. இந்த முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா இதுக்கப்புறம் நாம இப்படி பயந்து பயந்து திருடணும்னு அவசியமே இல்லை. இப்படி நினைச்ச காலுக்காக அந்த முட்டையை தன்னோட வாயில தூக்கிக்கிச்சு. இந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் காலுக்காக பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. காலண்ணா, என்னோட முட்டையை தூக்கிக்கிட்டு எங்க போலான்னு பாக்குறீங்க? சோனா, நான் சொல்றத கேளு. நான் முட்டையை திருட வரல. முட்டைக்குள்ள உள்ள குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலு, நீ என்ன உன்னோட வாய்க்குள்ள ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்கியா? பிறகு புறாவும் சோனா குருவியும் சேர்ந்து காலுக்காகத்தை கம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரி, என்ன காப்பாத்து. காலுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்க செய்தியை கேட்ட கோரிக்காக அங்க வந்துச்சு. கோரி, நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துன. என்ன அடிச்ச இந்த புறாவையும் இந்த சோனா குருவியும் பதிலுக்கு பதில் நீ அடிச்சே ஆகணும். காலுஜி, நான் இப்ப அடிக்க வந்தது அவங்கள இல்ல, உங்களதான். பெத்த குழந்தைக்கு 3 முட்டை கூட வாங்கி தர வழி இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இப்படி கேட்ட கோரிக்காக பிறகு காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிக்க புறாவும் சோனா குருவியும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க.